நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தடில் 2 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் ஜோன்ஸில் பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே ஏறி நிற்கிறாங்க. பர்டிகுலராக இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இது மண்டே மார்னிங் இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே ஓப்பன் ஆயிருந்துச்சுனாலோ அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுனாலோ ப்ரைஸ் ஃபர்தராக இந்த ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதில் ஒரு சின்னதாக ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிட்டே வரலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை ஏரியா தான். இந்த இடத்துலேருந்து ஒரு கரெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு சைட்வேஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ இருக்கக்கூடிய அக்ரெஷன் பார்க்கும்போது அக்ரெசிவ் பையர் அப்படிங்கிறவங்க இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படின்னும் போது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அது ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அப்படின்னும் போது இந்த அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டே வரலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். சப்போஸ் இது இந்த இடம் வரைக்கும் போயிடுச்சுன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வரும், திரும்பவும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணுறோம். எனிவே இது நடக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகிடும், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஓவராலாக மேலே போகிறதுக்கான வியூ தான் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கணும் அப்படிங்கிற வியூ இருந்துச்சுன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளையர்ஸ் அதிகமான டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ப்ரைஸ் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்னும் போது இது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணிடும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 25,287 பிரேக் பண்ணிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,050 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பட் இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்கான ஏரியா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியா அப்படின்னா என்னென்னா மார்க்கெட் எந்த இடத்துல வந்து தான் டேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பட் எனிவே இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு கீழே அதாவது டிமாண்ட் ஜோன் 2 இருக்கு இல்லையா, அந்த 25,050 பிரேக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு பெருசாக கீழே இறங்கலாம். அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,800 வரை வரும் அப்படிங்கிறது ஓவரால் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அது வரதுக்கான நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை பற்றி இப்போதைக்கு நம்ம திங்க் பண்ண வேண்டாம். ஸோ ஓவராலாக 25,345 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா 25,438 அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் 25,530 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,287 பிரேக் பண்ணுச்சுன்னா 25,050 வரை வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இன் பிட்வீன் த ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸுக்கான இடமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த நாள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால முன்னாடி நாளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்வேஸை கிரியேட் பண்ணாங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளார மூவாரத்துக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படிங்கிறதையும் புரிதலாக இருக்குது.